8ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பால் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது மன்னிப்பு கோரியிருக்கிறது NCERT. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற அத்தியாயம் இடம்பெற்றதற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் சார்பில் தற்போது பொது மன்னிப்பு கோரி ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு கடந்த 26ஆம் தேதி விசாரித்த போது நீதித்துறையில் ஊழல் அத்தியாயத்துடன் வெளியான இந்த NCERT புத்தகம் கிட்டத்தட்ட இந்த புத்தகத்திற்கு தடை விதித்தவன் இது நீதித்துறையை காயமடைய செய்யப்பட்ட திட்டமிட்ட நகர்வு என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று விளக்கம் அளிக்க மத்திய கல்வித்துறை செயலருக்கும் NCERT இயக்குனர் தினேஷ் பிரசாந்த் சக்லானிக்கும் உத்தரவிட்ட நிலையில் தற்போது NCERT இந்த பொது மன்னிப்பை வெளியிட்டு ஒரு அறிக்கை வாயிலாக இந்த கருத்தை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.